நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், வளமானதொரு வாழ்க்கை வாழ்கணும், எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கணும். பிரச்சனைகள் வந்தால் அதுலேருந்து விடுதலை அடையணும். இதுக்காக மகா பெரியவா ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கிறாரு. இது ஒன்றுமே இல்லைங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம என்ன செய்யணும்? மகா பெரியவளை பற்றி சொல்கிறப்பயே நமக்கு மெய்யெல்லாம் சிலிர்க்குது. அவரை பற்றி அவர் சொன்ன விஷயங்களை நம்ம சொல்கிறப்பயே நம்ம உடம்பு மெய் சிலிர்க்க வைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் சொன்னது எல்லாமே ஈஸியாகவும், அது செஞ்சோம்னா அதுக்கு உடனே கை மேலே பலனும் நமக்கு கிடைக்குது. அதனால தான் மகா பெரியவா சொன்னது எல்லாமே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. எல்லோரோட மனசுலுமே பொதுவாக என்ன நினைக்கிறோம்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், இன்றைய பொழுது வெற்றிகரமாக போகணும், இன்றைக்கி நடக்கிறதெல்லாம் வெற்றியாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதுக்காக தான் நிறைய விஷயங்களை நம்ம அடிக்கடி செஞ்சிட்டே இருக்கோம். ஓகே, காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு பரிகாரங்கிறதோட இந்த வார்த்தைகளை சொல்லணும். எப்படின்னா, இதுக்கு குளிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்திரிச்ச உடனே கைகால் மூஞ்சி கழுவிட்டாவே போதும். இல்லை, எந்திரிச்ச உடனே கூட நீங்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு எளிய பரிகாரம் தான் சொல்லியிருக்காரு, எளிய வார்த்தைகள் தான் சொல்லியிருக்காரு. அது என்ன வார்த்தைன்னு பார்த்துடலாம். இது வார்த்தைன்னு சொல்கிறத விட மூல மந்திரம்னே சொல்லலாம். மூல கடவுளுக்கான மூல மந்திரம்னு கூட சொல்லலாம். அப்படின்னா என்னென்னா, பகவ. இது எப்படி சொல்லணும்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னு நம்முடைய உள்ளங்கை 2 கையையும் நல்லா தேய்ச்சிட்டு 2 கையும் சேர்த்து வச்சு உள்ளங்கையை பார்த்து பகவ சொன்னோம்னாவே அந்த வார்த்தையை மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். அதனால தான் அதை சொன்னால் அன்னைக்கு முழுவதும் நம்ம சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவும் நம் வாழ்க்கையில் அன்னைக்கு என்ன நினைக்கிறோமோ, என்ன நடத்தணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயமெல்லாம் வெற்றியாக வரும், வந்து சேரும். இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இதை நான் சொல்லலை, மகா பெரியவா சொல்லியிருக்கான். கண்டிப்பாக மகா பெரியவா வார்த்தைகள் ரொம்பவே முக்கியமானது. ஒவ்வொரு வார்த்தையும் அவர் பல விஷயங்களை ஆராய்ஞ்சு பார்த்து தான் அந்த விஷயங்களை நமக்கு கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக இந்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரத்தை நாம் தினமும் உச்சரித்து நம் வீட்டில் நினைத்த காரியங்கள் வெற்றியடைய வேண்டும் என்று வேண்டிக்கொள்வோம். அனைவரது இல்லத்திலும் லட்சுமி கடாட்சம் நிலைச்சிருக்க வேண்டும், செல்வ வளம் பெருக வேண்டும். மிக்க நன்றி.